அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்லோன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுனா இது தான். எங்கள் அம்மா செஞ்சுவாங்க, எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இப்போ 3 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கிறேன். ஒரேடியாக நம்ம ஜலிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் 2 வாக்கா போட்டிருக்கிறேன். இந்த ஒரு 3 கப்பு மைதாக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இவ்வளவையும் போட்டு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குங்க. நான் இப்போ மைதா மாவு செஞ்ச மாதிரியே கோதுமை மாவுலேயும் ஒரு செட்டு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வீடியோ எடுக்கல, அப்புறமால காட்டுவேன். அதுக்கப்புறம் அது பிணைஞ்சதுக்கப்புறம் நடுவில் குழி பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விரலால் சுற்றுங்க. அப்போ இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணி மாவை பிடிச்சி நம்மளுக்கு டைட்டாகி வரும். டைட்டாகி வரும்போது அந்த ஒரு உருண்டையாக இருக்குது இல்லைங்களா, அந்த உருண்டையை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவை திருப்பியும் என்ன பண்ணணுன்னா, அங்கே ஒரு பள்ளத்தை பண்ணி திருப்பியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதே மாதிரி விரலை விட்டு பிணைஞ்சி அந்த மாதிரியே கொஞ்சமாக டைட் ஆகணும். ரொம்ப மாவு பிணையிற சப்பாத்தி பத்த அளவுக்கு பிணையணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அப்படி செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பிணையும் போது எவ்வளோ மாவு இருந்தாலும் 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ மாவுனாலும் நீங்கள் பிணைஞ்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா உருண்டைகளையும் சேர்த்து கடைசியில் இருக்கிற மாவை திரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான மாவு உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாவு கொஞ்சம் ஊறுறதுக்கு வைக்கணும். மைதா மாவு பொதுவாகவே கொஞ்சம் கூடுதல் நேரம் வைக்கணும். அதனால் முதல்ல பிணைஞ்சிட்டேன். அடுத்தது நம்ம ஒரு கோழியோட மார்பு பகுதி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டேன். அதை அரைச்சி எடுத்தோன்னா அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2½ கப் அளவுக்கு எனக்கு இன்றைக்கி கோழிக்கறி கிடச்சிருக்கு. போன்லெஸ்ஸு மின்ஸ்டு மீட்டுன்னு சொல்லலாம், அரைச்ச கோழிக்கறி. அதனால் 2½ கப்பு அளவுக்கு கோழிக்கறி இருக்கிறதுனால 2 கப்பு சம அளவு போட்டுக்கலாம். அதுதான் இப்போ 2 கப் அளவுக்கு நான் வெங்காயத்தை போடுறேன். அது 2½ கப்புன்றது கொஞ்சம் கரவாக தானே இருக்குது. அதனால் இந்த 2½ கப்புக்கு 4 பச்சை மிளகாயை போட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா பொடியாக நறுக்கி வேணும். நம்ம கையில் பொடியாக நறுக்கணுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு நம்ம சாப்பரில் போட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் சுலபமாக ஆயிரும். பொதுவாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணும்போது சாப்பரில் போடுறது நல்லது, நம்மளுக்கு ஈஸியாகிரும் ஒர்க்கு. இதுக்கப்புறமா ஒரு வாணலியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விடுங்க. ஏன்னா இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு வெந்து நல்லா வரணும். அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப 6 ஸ்பூன் எல்லாம் வேண்டாம். 4 ஸ்பூனு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 1 கப் அளவுக்கு தக்காளியையும் போட்டு அதே மாதிரி சாப்பரில் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இந்த வெங்காயம் வதங்குற நேரத்துக்கு நம்மளுக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்குதா சரியாக இருக்கும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம். அதான் குமிழோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது. ஏன்னா இது கோழிக்கறின்றதுனால. இதே மட்டன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன்னு தலை தட்டி நீங்கள் சேர்த்தாலே போதும். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மட்டனுக்கு. சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். பொதுவாக ஸ்டஃபிங்குன்னும் போதும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கறியை சேர்த்துருங்க. கறியை சேர்த்து கொஞ்சம் பரட்ட ஆரம்பிங்க. இப்போ 2 விதமாக இதை வதக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டேன் அப்படின்னு வைங்களேன் இந்த கறியில். இப்போ இது கறி கட்டி தட்டாது, உருண்டையாக ஆகாது. ஆனால் கறியில் ஒரு நீச்சு வாசனை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த தண்ணி காஞ்சாலும் சரி, நல்லா வற்றி வந்தால் தான் அந்த நீச்சு வாசனை போகும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நீச்சு வாசனை வரும். அந்த நீச்சு வாசனை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் 1½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு நம்ம பரட்டணும். அப்படின்னா 1-2 கறி துண்டுங்க உருண்டை கட்டும். அதை நம்ம கொத்தி விட்டுறணும். கொஞ்சம் கொத்தி விட்டு நம்ம இது பண்ணலாம், என்னது பரட்டிடலாம். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி செய்கிறது நல்லது. நான் இப்படி செஞ்சால் கொஞ்சம் நம்மளுக்கு நீச்ச வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம மசாலாங்க ஆட் பண்ணுவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். திருப்பியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, திருப்பியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். ஏன்னா மிளகுத்தூளோட காரமும் இருக்குது, சிவப்பு மிளகாயோட காரமும் இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள்.
இவ்வளோ தான் மசாலா. இதுங்களை போட்டு நம்ம கறியை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அந்த கட்டி தட்டாமல் இருக்கிற மாதிரி. கறியோட நிறம் அந்த பிங்க்லேருந்து வெள்ளையாக மாறும் இல்லைங்களா கோழிக்கறி. அந்த நிறம் கறியோட நிறம் மாறினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தணல் வேகமாகவே வச்சு செய்யலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது. நம்மளுக்கு வேகமான தணலில் வச்சு கொஞ்சம் பெரட்டி எடுத்து அந்த நிறம் மாறின உடனேயே தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் வாசனை வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும். அதனால தான் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சோன்னா யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ருசியோடு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். தக்காளியை போட்டுட்டு நீங்கள் வதக்கும்போது அந்த கட்டியாக இருக்குது கறினா அங்கங்கே கொஞ்சம் கொத்தி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை விடுங்க போதும். கோழிக்கறி ஏற்கனவே திருப்பியும் அரைச்சி வேறு இருக்குது, அதனால் வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்குங்க. சரியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டு திருப்பியும் வதக்கிட்டு அந்த தண்ணி வற்றிடணும். கொஞ்சம் ரொம்ப தளர இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வற்றி வரணும். தக்காளி ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்மியாக தான் போடணும், கூடுதலாக போடக்கூடாது. நம்ம சிக்கன் தொக்கு பண்ணலை, ஸ்டஃபிங் தான் பண்ணுறோம். அதனால் தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் வேணும். இப்போ 2 மாவு, கோதுமை மாவும் மைதா மாவும் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மொத்தமாக எனக்கு 7 முட்டை எடுத்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டாம். ஒரு முட்டை ஒரு சப்பாத்திக்கு வந்து ஒரு ஸ்லோன் பரோட்டாக்கு கம்மியாக இருக்கும். அதனால் 2 எடுத்துக்கிட்டோன்னா கூடுதலாக இருக்கும். நம்ம கூட முட்டைங்களை சேர்த்துக்கிட்டே போகிறோம் அடுத்தடுத்து. இதுக்கு உப்பு முட்டைக்கு தேவையான உப்பு மிளகு போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்கில் அதுக்குள்ளே உப்பும் மிளகுத்தூள் தான் போட்டிருக்குறோம். போட்டு அடித்து வச்சுக்கோங்க. திருப்பியும் இப்போ அடுப்பில் மிதமான தணலில் நீங்கள் தோசைக்கல்லை வச்சிடணும். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டோன் பரோட்டா பண்ணுறது அவ்வளோவே மிதமான தணலில் தான் செய்யணும். மீடியம் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் செய்யணும். இப்போ நான் 6 கப்பு மாவு, ஆக்சுவலாக மைதா வந்து 3 கப் இல்லையா, 3 கப்பில் 6 ஸ்லோன் பரோட்டா வருது. உருண்டை சைஸோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் சைஸு உருண்டை. இந்த உருண்டை எடுக்கிறது முக்கியம். உங்கள் தோசைக்கல் என்ன சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து உருண்டை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். மெலிசாக உங்களால் எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிடுங்க. வீசி பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப பெருசாக போயிடும் ஒரு பக்கம், உங்கள் கல்லுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதனால் உங்கள் கல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெலிசாக கொஞ்சம் திரட்டிடுங்க. மாவு ஊறிடுச்சு அப்படின்னாலே உங்களால் நல்லாவே திரட்ட வரும். அதுக்கப்புறமா இதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடணும். போட்டுட்டு தணல் அப்போ கூட மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த முட்டையில் அந்த மசாலாவை போட்டு சேர்க்க ஆரம்பிங்க. எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, செர்லாக் பதத்துக்கு வரணும். முட்டையை விட கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு மசாலா சேர்க்குற மாதிரி இருக்கும். அளவு எனக்கு சொல்ல வரல, ஆனால் முட்டையை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா முட்டையோடு கலந்து விட்டுக்கிட்டு, ஏன் நம்ம முதல்ல சப்பாத்தியை போட்டுட்டு இந்த ஆர்டரில் தான் செய்யணும், ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த மிதமான தணலில் அந்த சப்பாத்தி மாவு வெந்து கொஞ்சம் இறுகி வரும். அந்த நேரம் நம்ம ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணும்போது சரியாக இருக்கும். இதே ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வட்டம் இல்லை, சதுர வடிவில் நீங்கள் வந்து இந்த ஸ்டஃபிங்கை போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ திருப்பணும். இதை கார்னர்ஸ் எல்லாம் ஃபோல்டு பண்ணணும். ஆனால் ஃபோல்ட் பண்ணுறது ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே நேரம் ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு மூடப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாவோட வந்து ஓரத்தெல்லாம் திருப்பி விட்டுருக்குங்க, மடித்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் போட்டுருங்க. ஆனால் எல்லாமே மிதமான தணல்லையே வேகட்டும். இது வேகிற அந்த சமயத்தில் அடுத்த சப்பாத்தியை நீங்கள் வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு 4-5 தடவை பரட்ட வேண்டியதாக வரும். நடுவில் வந்து ஒரு வெட்டிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நடுவில் வெட்டினீங்கன்னா தான் அந்த நடுவில் இருக்கிற முட்டை இருக்குது இல்லைங்களா, அது வந்து வேக ஆரம்பிக்கும். கொஞ்சம் சுலபமாக வெந்துடும். நான் இத்தனை வருஷம் செய்கிறத வச்சு நான் சொல்கிறேன்.
கொஞ்சம் வேகமாக வெந்துடும். மூடியே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நிறைய நேரம் எடுக்கும். நம்மளுக்கு சப்பாத்தி வந்து கரிஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி கரியாமல் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெந்து வரணும். அதுக்காக தான் மிதமான தணலுன்றேன். இப்போ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெந்து வந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா, நம்ம போட்ட சைஸை விட அந்த சப்பாத்தி இது இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்லோன் பரோட்டா அது கொஞ்சம் வீங்கிருச்சினாலே நம்ம உள்ளே வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கு குக் ஆயிடுச்சின்ட்டு அர்த்தம். நான் ஸ்லோன் பரோட்டாவை பொதுவாக 4 துண்டு ஆக்கிடுவேன். ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் ஆளுக்கு தேவை எத்தனை துண்டு வேணுமோ அத்தனை துண்டு எடுத்து சாப்பிட சரியாக இருக்கும். இந்த ஒரு துண்டு 2 வாய் இல்லை 3 வாய்க்கு சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்லோன் பரோட்டாவாக கொடுத்து பாதி சாப்பிட்டு பாதி வேஸ்ட் ஆகும் இல்லையா? அப்படி வேஸ்ட் ஆகாமல் இருக்க தான் நான் 4 துண்டு ஆக்குறது வழக்கம். இந்த ஒரு துண்டு வந்து ஒரு 2 வாய் 3 வாய்க்குன்னு சொல்லி பசங்க கடன்னு சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி என் பையனுக்கு நைட் டியூட்டி, அதனால் நான் செஞ்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப ஆசையாக நல்லா சாப்பிட்டான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சிக்கன் ஸ்டஃபிங் தான் பண்ணணுன்றதில்லை, வெறும் முட்டையில் பண்ணலாம், மட்டன் போட்டும் பண்ணலாம். இந்த ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெறும் கோதுமை மாவு கூட பிணைஞ்சி நீங்கள் டக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்லோன் பரோட்டா ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.